ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏடிஎம் மிஷினில் வந்து நீங்கள் ஏடிஎம் மிஷினில் கார்டு போட்டு பணம் எடுக்கிறீங்க. பட் அந்த கேஷ் வந்து நீங்கள் எடுத்த அமௌண்ட் சுத்தமாகவே வரல, இல்லை பார்ஷியலாக தான் வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய கேள்விகள் வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக நீங்கள் எந்த ஏடிஎம்மில் போய் நீங்கள் பணம் எடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சோ அந்த ஏடிஎம்மோட பேங்க்கை விசிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணணும். பட் அந்த கம்ப்ளைண்ட்டை போய் நீங்கள் வாய் மொழியாக கொடுக்க முடியாது இல்லையா, அதுக்கு ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி தரணும். ஸோ அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஷார்ட்டா வந்து இந்த ப்ராப்ளமை பத்தி சேனல்ல இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, சப்போஸ் நான் போய் பணம் எடுக்கிறேன், ஒரு ஃப்ரைடே எடுக்கிறேன், அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே வந்து லீவு, இல்லைனா வந்து ஒரு லாங் ஹாலிடே லைக் பொங்கல் லீவு, நியூ இயர் லீவு, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஹாலிடேஸ் டைம்ல நான் போய் பணம் எடுக்கிறேன், இந்த மாதிரி பணம் வரல, அப்போ வந்து நான் என்ன பண்ணட்டும், ஆல்ரெடி வந்து பிரேக் இருக்கே, என்னோட பணம் திருப்பி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருது. ஸோ நெக்ஸ்ட் இமீடியட் ஒர்க்கிங் டேல போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலே போதுமானது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபார்மில் இப்போ நம்ம ஃபில் பண்ண போல இந்த ஃபார்மில் வந்து அதற்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரி கேசஸ்க்கு இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஏடிஎம் மிஷினில் போய் பணம் எடுக்கிறீங்க. இது வந்து நீங்கள் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ சேம் பேங்கோட ஏடிஎம்மாக இருந்தாலும் சரி, இல்லை வேற பேங்கோட ஏடிஎம், நம்ம அக்ராஸ் த பேங்க்ஸும் எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எஸ்பிஐல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எஸ்பிஐல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஆனால் ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம்ல போய் எடுக்கிறீங்க, அப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்க்ல இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ என்னென்ன காரணங்களுக்காக இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம், என்னென்ன மாதிரி இஷ்யூஸுக்கு இந்த ஃபார்ம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஎம் மிஷினில் நீங்கள் போய் கார்டை போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து சொல்வீங்க இல்லையா, எனக்கு இந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா டிரான்சாக்ஷன் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து மணி வந்து டெபிட் ஆகிட்டு, ஆனால் ஏடிஎம் மிஷின்லேருந்து காசு வெளியில் வரல அப்படிங்கிற கேஸுக்கு இது அப்ளை ஆகும். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்லேயே ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து ஃபுல்லாகவே காசு எதுவுமே வெளியில் வரல அப்படிங்கிற கேஸ், இன்னொன்று பார்ஷியலாக மட்டும் தான் காசு வந்திருக்கும். ஸோ இது எப்போ ஆகும் அப்படின்னா, ஏடிஎம்ல பணம் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு ஆகும். ஸோ நீங்கள் போட்ட தொகை வந்து பார்ஷியலாக உங்களுக்கு டெலிவர் ஆயிடும். ஸோ வந்து ஒரு உதாரணத்துக்கு 2000 ரூபாய் போட்டிருக்கீங்க அப்படின்னா 1000 ரூபாயோ இல்லை 1200 ரூபாயோ டெலிவர் ஆகிட்டு மீதி 500 ரூபாய் டெலிவர் ஆயிருக்காது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லையும் இது அப்ளிகபிள் ஆகும். மூணாவது ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஏதாவது ஒரு எரர் கோட் வருது. ஸோ ஒவ்வொரு பேங்க்ஸ்லையும் வந்து ஏடிஎம் மிஷினில் நம்ம போய் எடுக்கும்போது ஏதாவது எரர்ஸ் வரும். அந்த எரருக்கு எரர் கோடு இருக்கும். அந்த எரர் கோடுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த எரர் கோடு சொல்லி ப்ராப்ளம், அதனால காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும். இந்த எரர் கோடுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு எஸ்பிஐ ஏடிஎம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எரர் கோட்ஸ்க்கெல்லாம் என்னென்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நான் பிரத்யேகமாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 058 037 100 இந்த மாதிரி ஏதாவது எரர் கோடு வரும். ஸோ அந்த ஒவ்வொரு எரர் கோடுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். அதாவது பேங்க் சர்வர் ப்ராப்ளம், இல்லை உங்கள் கார்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிப் வந்து இப்போ சரியா இல்லை, அந்த மாதிரி கார்டை ரீட் பண்ண முடியல, கார்டு டேமேஜ் ஆயிருக்கு, உங்களுடைய அக்கௌண்ட்ல லிமிட் இல்லை, ஃப்ரீஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதில் இந்த மாதிரி எரர் கோட் ஏதாவது சொல்லி பணம் வரல அப்படின்னாலும், அந்த ப்ராப்ளம் என்னன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். அடுத்த லாஸ்ட் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம், ரொம்ப சில கேசஸில் நடக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, கார்டு வந்து மிஷினில் மாட்டிக்கும். ஸோ வந்து கார்டை போட்டு நீங்கள் மணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, மணி வந்திருக்கலாம் இல்லை வராமல் இருக்கலாம், பட் ஸ்டில் உங்களுடைய கார்டு வில் பி ஸ்டக் ஆன் த மிஷின். அப்போ வந்து நீங்கள் கார்டை வந்து அங்கேயே விட்டுட்டு போகிறது சேஃப் கிடையாது. அடுத்ததாக வர யார் கையிலேயாவது இந்த கார்டு போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு கார்டு இருக்காது. ஸோ அப்போ வந்து இமீடியட்டாக நீங்கள் போய் பிரான்ச்சில் போயிட்டு இந்த ப்ராப்ளமை ரிப்போர்ட் பண்ணணும். இமீடியட்டாக அப்படின்னு நான் சொல்லும்போது ஒர்க்கிங் டேல நீங்கள் பண்ணீங்கன்னா சேம் ஒர்க்கிங் டேல போயிடுறது நல்லது. இல்லை ஒரு ஹாலிடேல பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே என்னவோ அதில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ இதான் அந்த ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இந்தியன் பேங்கோட ஏடிஎம் வித்ட்ராயல் கம்ப்ளைண்ட் ஃபார்ம் அந்த ஃபார்ம் வந்து பண்ணி காட்ட போகிறேன். பட் எல்லா பேங்க்ஸ்லையுமே இந்த ஃபார்ம் வச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இதில் கேட்குற இந்த தகவல் தான் இருக்கும். ஒவ்வொரு பேங்க்லையும் ஃபார்மோட டிசைன் வேணால் மாறி இருக்கலாமே ஒழிய கேட்குற விஷயங்கள் ஒன்றா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்தியன் பேங்கோட கேஸுக்கு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட போகலாம், போகிறதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணிட்டு போகலாம், இல்லை பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லி தருவாங்க. ஸோ இந்த ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிறது டு த பேங்க் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர் இந்தியன் பேங்க்னு போட்டு நேம் ஆஃப் த பிரான்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேம் ஆஃப் த பிரான்ச் அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட், அதாவது நீங்கள் ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போய் மெஷினில் போட்டீங்க. ஸோ அந்த ஏடிஎம் கார்டு லிங்க் ஆகிருக்கிற உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட் எந்த பிரான்ச்சில் இருக்குது அப்படிங்கிறத அந்த பிரான்ச் நேமை தான் நீங்கள் எழுதணும் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் போய் எந்த பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ அந்த பேங்கோட பேர் எழுதணும்னு அவசியம் இல்லை. இன் சம் கேசஸ் நீங்கள் சேம் பிரான்ச்லேயே எடுக்க ட்ரை பண்ணுறீங்கன்னா சேமாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த சிட்டி. ஸோ அந்த பிரான்ச் எந்த சிட்டியில் இருக்கோ அந்த சிட்டியோட பேரை எழுதணும். அடுத்தது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் தான். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த கஸ்டமரில் உங்களுடைய பேர் எழுதுங்க. அதாவது கார்டு ஹோல்டருடைய பேர், கார்டில் இருக்கிற பெயரும் அதாவது பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பெயரும் இந்த பெயரும் மேட்ச் ஆகணும். ஸோ கரெக்டாக இருக்கிற மாதிரி எழுதுங்க. அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய ஏடிஎம் கார்டு
லிங்க் ஆகிருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் என்னவோ எழுதணும். அடுத்தது அந்த கார்டோட நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெபிட் கார்டு ஒரு ஏடிஎம் கார்டு. ஸோ பணம் வரல அப்படிங்கிற கேஸுக்கோ இல்லை பார்ஷியலாக பணம் வந்துச்சு இல்லை எரர் கோட் வருது அப்படிங்கிற கேஸுக்கும் தாராளமாக உங்களுடைய கார்டு நம்பர் எழுதலாம். பட் கார்டு மாட்டிக்கிச்சு மெஷினில் அப்படின்னா உங்களுக்கு கார்டு நம்பர் தெரியாது. அதனால எப்பயுமே உங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பரை ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைல்லையோ இல்லை ஏதாவது ஒரு நம்பகமான இடத்துலையோ நீங்கள் எழுதி வச்சுக்கிறது நல்லது. கார்டு தொலைஞ்சு போனாலும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதனால கார்டோட நம்பர் இந்த ஃபார்ம்ல நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். அடுத்தது உங்களுடைய நேச்சர் ஆஃப் த கம்ப்ளைண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில கேசஸ்க்கு இது ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அமௌண்ட் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணீங்க, ஏடிஎம் மிஷின்ல எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிக்வஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத அமௌண்ட் ரிக்வஸ்டட் ஃபார் வித்ட்ராயல் அப்படின்னு இருக்க இடத்துல எழுதணும். ஸோ மெஷினில் 2000 ரூபாய் நீங்கள் இப்போ டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 2000 ரூபாய் அப்படிங்கிற வேல்யூ எழுதணும். அடுத்தது ஏடிஎம் மிஷின் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துச்சு. ஸோ ஏடிஎம் மிஷினில் நீங்கள் ஒரு அமௌண்ட் போட்டிருப்பீங்க, பட் வந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத எழுதணும். ஸோ இது எப்போ ஒர்க் ஆகும்னா பார்ஷியலாக அமௌண்ட் வந்துச்சு, ஃபுல் அமௌண்ட் வரல அப்படிங்கிற கேஸுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட்டை போடணும். இல்லை ஃபுல்லாகவே அமௌண்ட் வரல அப்படின்னா ₹0 அப்படின்னு இந்த இடத்துல போட்டணும். அடுத்தது அமௌண்ட் டு த அக்கௌண்ட் டெபிட்டட். அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் டெபிட் ஆச்சு அப்படிங்கிறத எழுதணும். அதாவது உங்களுக்கு டெபிட் ஆன மெசேஜ் வந்திருக்கும், அப்போ தான் நம்ம வந்து பதறுவோம். ஸோ நான் வந்து ஏடிஎம்ல 2000 ரூபாய் போட்டேன், 2000 ரூபாய் அக்கௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு கையில் காசு வரல அப்படிங்கிற கேசஸ்ல தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ காசு டெபிட் ஆச்சு அப்படிங்கிறத அமௌண்ட் டு த அக்கௌண்ட் டெபிட்டட் அப்படின்ற இடத்துல ருபீஸ்ல போட்டுருங்க. டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் கண்டிப்பாக எழுதணும். நீங்கள் என்ன டேட்ல இந்த டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, சேம் டேவா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சில நாட்கள் கழித்து போய் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரிஜினலாக டிரான்சாக்ஷன் நடந்த டேட்டை இந்த இடத்துல எழுதணும். அடுத்தது டைம் ஆஃப் டிரான்சாக்ஷன், எத்தனை மணிக்கு இந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்றத எழுதணும். உங்களுக்கு வந்து இந்த டைம் துல்லியமா தெரியல அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டா எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த எஸ்எம்எஸ் டைமை பார்த்துக்கலாம். இல்லை பிரிண்ட் ஸ்லிப் வந்து பிரிண்ட் ஆகி வந்துச்சுன்னா அந்த ஸ்லிப்போல இருக்கக்கூடிய டைமை நீங்க இந்த இடத்துல எழுதணும். நெக்ஸ்ட் இது வந்து பணம் வராத கேசஸ்க்கு தான் இந்த ஏ செக்ஷன். பின்னு இருக்கிற செக்ஷன் சப்போஸ் கார்டு வந்து ஏடிஎம்ல மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த இடத்துல கார்டு கேப்சர் அப்படின்னு இருக்கிற இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. அதர் கம்ப்ளைண்ட்ஸ்ல ஏதாவது சப்போஸ் உங்களுக்கு இந்த 2 கேசஸ்மே இல்லை, ஏயும் இல்லை பியும் இல்லை, ஏதாவது வேற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, கார்டு வந்து ஏடிஎம் மிஷின் டிடெக்ட் ஆகல, இல்லை உங்களால புரிஞ்சுக்க முடியாத ஏதாவது ஒரு எரர் கோட் கொடுக்குது அப்படின்னா அதை வந்து நீங்க சீல ஃபில் பண்ணணும். ஸோ அதர் கம்ப்ளைண்ட்ஸ் போட்டிருக்க இடத்துல எரர் கோடு இல்லை டிரான்சாக்ஷன் டிக்ளைன்ட் அந்த மாதிரி என்ன விஷயமோ அந்த விஷயத்த ஷார்ட்டா அந்த இடத்துல எழுதிருங்க. கடைசியா கீழே நீங்க டேட்னு போட்டிருக்க இடத்துல எப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களோ அந்த அன்னைக்கு டேட்டை போடணும், டிரான்சாக்ஷன் டேட் கிடையாது. ஸோ கம்ப்ளைண்ட் போன டேட்டை எழுதிட்டு கீழே வந்து சைன் பண்ணி உங்களுடைய கான்டாக்ட் மொபைல் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை கண்டிப்பாக சீக்கிரமாக சால்வ் பண்ணுவாங்க. மோஸ்ட் பேங்க்ஸுக்கு 7 டேஸ்க்குள்ள சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல். ஸோ 7 டேஸ்க்குள்ள உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள டெபிட் ஆன அமௌண்ட் டெபிட் ஆகி உங்க கையில் வராத அந்த அமௌண்ட் வந்து ரீட் ஆயிடும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்கோட ஃபார்மை காமிச்சிருக்கேன் அப்படின்னாலும் எல்லா பேங்க்ஸ்லையுமே இந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கேட்டுக்கூடிய டீடைல்ஸ் ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கிற தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.